நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா, அத்தியாயம் 23. அன்று காலை இன்பா கிளம்பி வர அன்பு மாதவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். செல்வி, காலைக்கு என்னம்மா செய்த? இட்லி செய்திருக்கேன், ஹாட் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க மாமா. அப்பா கூட பேசிட்டு இருக்கேன், வரேன். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பேசு செல்வி, எனக்கு நேரம் இல்லை. இன்பா சொல்ல அன்பிடம் அசைவில்லை. 2 நிமிடம் பார்த்தவன் அவனின் ஐடி கார்டை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பியிருந்தான். காலை உணவும் உண்ணவில்லை, மதிய உணவும் எடுத்துக்கொள்ளவில்லை. அன்பின் மீது அளவில்லாத கோபம் வர அவனே பெருமுயற்சி செய்து அடக்கிக் கொண்டான். ஒரு முறை இருமுறை அல்ல, இந்த வாரம் முழுக்க இதே கதைதான். ஒன்றாய் இரவு உணவு நேரத்தில் அல்லது காலை உணவு நேரத்தில் அலைபேசியுடன் அமர்ந்து கொள்கிறாள். இவனுக்கு இருக்கும் நேரமே போதவில்லை. அன்பிற்கும் நேரம் ஒதுக்கி அவளையும் தனிமை உணரவிடாது பார்த்து கொள்ள இன்பா எடுக்கும் முயற்சிகள் அவனின் சக்திக்கும் மீறியதுதான். அன்றைய இரவு சோர்ந்து போய் இல்லம் வந்தவன் அழைப்பு மணி கொடுக்க அன்பு கையில் அலைபேசியுடன் தான் வந்து கதவை திறந்தாள். அண்ணா, அவர் வந்துட்டார், இந்தா நீயே சொல்லு. அன்பு முகமெல்லாம் புன்னகையுடன் இன்பா கையில் அலைபேசி கொடுக்க, சொல்லுடா. மச்சி, நீ மாமாவாக போற. வாழ்த்துக்கள்டா. நான் அப்புறமா பேசட்டுமா? இன்பா கேட்க, என்னாச்சு இன்பா, ஏன் குரலே ஒரு மாதிரி இருக்கு? ஒரு வாரமா சரியா சோறு தண்ணி இல்லை, இப்ப காய்ச்சல் வேற அடிக்குது. என்னடா சொல்ற? அன்பு அங்கதானே இருக்கா? அன்பு இங்கதான் இருக்கா, எந்நேரமும் கையில போனை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டு. எனக்காக இங்க யாரும் இல்லை. இன்பா சொல்ல மனோ பதில் கூற முடியாமல் அமைதியாக அன்பு கண்கலங்கி நின்றிருந்தாள். இன்பா அலைபேசியை அணைத்தவன் அன்பின் கையில் கொடுத்துவிட்டு அறைக்குள் செல்ல அன்பின் அலைபேசி இசைத்தது. இன்பா திரும்பி அன்பை பார்க்க அன்பின் கண்ணிலிருந்து கண்ணீர் இறங்க தொடங்கியிருந்தது. அவனோ அமைதியாய் சென்று படுக்கையில் விழுந்திருந்தான். 1/2 மணி நேரம் கழித்து அறைக்குள் வந்தவள் கையில் பெரிய தட்டு இருந்தது. எழுந்து இந்த கஞ்சியை குடிங்க மாமா, கஞ்சிக்கு தொட்டுக்கா இஞ்சி துவையல் செய்திருக்கேன், சாப்பிட்டு தூங்குங்க. அன்பு அவன் முன் தலைகுனிந்து நிற்க இன்பா அமைதியாய் எழுந்து அமர்ந்தான். அவனுக்கு கஞ்சியை பருக கொடுத்தவள் துணையாய் அமர்ந்திருக்க ஹாலில் அவளின் அலைபேசி ஒலி எழுப்பியது. இன்பா அவளை ஏறிட்டு பார்க்க அன்பிடம் அசைவில்லை. அவன் பருகி முடித்து பாத்திரத்தை தர அதை வாங்கிக் கொண்டவள் அவனின் வாய் துடைத்து விட்டாள். இதென்ன இப்படி சுடுது, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். எப்படி கூப்பிட்டு போவ? எங்க போகணும், எப்படி போகணும், ஏதாவது தெரியுமா? நான் மயங்கிட்டா என்ன செய்வ? இன்பா கேட்க அன்பு மீண்டும் தலைகுனிந்து நின்றிருந்தாள். என்னோட இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ என்னோட இல்லையே செல்வி. எனக்கு சின்ன காய்ச்சல் வந்தா கூட உன்னால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியல. இதுல படிச்ச பொண்ணு இல்ல நீ, உன்னால உன்னோட சுயக்காலில் நிற்க முடியுதா? எப்பவும் அப்பா தர காசு, அவர் தர பாதுகாப்புன்னு வாழ்ந்தா எப்படிம்மா? எனக்கு தெரியும் உன்னோட பலகீனம் உன் அப்பா தான். ஆனா அது உன்னை தாண்டி என்னையும் நம்ம வாழ்க்கையும் பாதிக்கிறது நல்லதில்லை, பார்த்துக்கோ. இன்பா சொல்லிவிட்டு அவனின் அலுவலக பையில் இருந்து மாத்திரைகளை எடுத்து உண்டிருந்தான். மதியமே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் செல்வி, மதியம் ரொம்ப உடம்புக்கு முடியல, இப்போ ஓகே, நீ போய் சாப்பிடு போ. இன்பா சொல்லிவிட்டு மடிக்கணினியை எடுக்க, இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் இஞ்சி டீ வச்சு தரேன், குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். அன்பு சொல்ல இன்பா சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அன்பு அவளுக்கும் கஞ்சியே எடுத்து வந்து அவன் முன்பே அமர்ந்து உண்டிருந்தாள். பின் அலைபேசியை எடுத்தவள் இன்பாவின் நிலையை பற்றி மாதவனிடம் விவரம் கூறிவிட்டு வைத்திருந்தாள். இன்பா அவளின் மடியில் சரிந்து படுக்க
அன்பு அவனின் தலைவருடி கொடுத்தாள். இன்பா அமைதியாய் உறக்கத்தை தழுவியிருந்தான். அன்பிற்குதான் மனம் என்னவோ போல ஆகியிருந்தது. இவை அனைத்தும் முடிந்த 3ஆம் நாள் இன்பாவின் முன்னே வந்து நின்றிருந்தாள் அன்பு செல்வி. என்னம்மா வேணும்? ஏன் பேசாம அப்படியே நிக்கிற? நான் வேலைக்கு போக போறேன். அன்பு சொல்ல, செல்விமா, ஊரை தெரிஞ்சுக்கன்னு தான் சொன்னேன், வேலைக்கு போன்னு சொல்லல. நான் வேலைக்கு போனாதான் ஊரு தெரியும். ரொம்ப தூரம் இல்ல, அடுத்த வீதியில தான் லேப். காலையில 9:30க்கு போயிட்டு சாயந்தரம் 4:30க்கு வேலை முடிஞ்சிரும். 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம். மாசம் 18,000 சம்பளம். எனக்கு போக ஆசையா இருக்கு மாமா, ப்ளீஸ். அன்பு அவன் முன்னே அமர்ந்து கண்ணை சுருக்கி கெஞ்ச, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? மனோக்கு தெரியுமா? மாமா என்ன சொன்னார்? நாளைக்கு உன்னை வேலைக்கு அனுப்பி விட்டேன்னு சொல்லி உங்க அப்பாவும் அண்ணனும் பேசினா மனசங்கடம். 2 பேரும் உங்க விருப்பத்தை தான் கேட்க சொன்னாங்க. அன்பு சொல்ல, சரி போ. இன்பா சம்மதம் சொல்ல, அன்பு மகிழ்வில் அவனை அணைத்து முத்தம் வைக்க, நீண்ட நாளுக்கு பின் இருவரின் உடலும் உள்ளமும் இணைந்து கொண்டது. அதற்கு பின்னான நாட்கள் அன்பின் வாழ்வில் அவளை அவளே அறிந்து கொள்ள கிடைத்த நாட்கள் என கூறலாம். வேலை, அதை சார்ந்த மன அழுத்தம், அதற்கு கொடுக்க வேண்டிய சகிப்புத்தன்மை என நிறைய கற்றுக்கொண்டிருந்தாள். பலதரப்பட்ட மக்களுடன் பேசும் வாய்ப்பு கிடைக்க மனிதர்களை படிக்க தொடங்கியிருந்தாள். காலையில் இன்பாவுக்கும் அவளுக்கும் என உணவை செய்தவள் ஒன்றாய் உண்டு டப்பாவில் கட்டி அவனுடன் பைக்கில் சென்று லேப் முன் இறங்கிக் கொள்வாள். மாலை வேலை முடித்து வரும்போது அவளுக்கும் அவனுக்கும் தின்பண்டம், காய்கறிகள் என வாங்கி கொண்டு இல்லம் வந்து விடுவாள். துணிகளை துவைக்கும் இயந்திரத்தில் போட்டுவிட்டு மாதவன் வள்ளியுடன் 1/2 மணி நேரம் பேசிவிட்டு அலைபேசி வைப்பவள் இரவு உணவுக்கு தேவையானதை செய்து வைத்துவிட்டு இன்பா வர காத்திருப்பாள். அவன் வரவும் அவனுக்கு தேநீர் கலந்து கொடுத்து தின்பண்டம் எடுத்து வந்து அமர்ந்து கொள்வாள். அன்றைய நாளை பற்றி இருவரும் பேசிக்கொண்டே தேநீர் குடித்து முடிக்கவும் இரவு உணவை செய்ய போய்விடுவாள். இன்பா இரவு உணவுக்கு பின் சமையலறையை சுத்தம் செய்து கொடுத்தான். துவைத்த துணிகளை காய வைத்து மடித்து அவனே அவளுக்கும் சேர்த்து இஸ்திரி செய்து கொடுத்தான். அன்பின் முதல் மாத சம்பளம் வர இன்பாவை அழைத்து சென்று அவனுக்கு உடை எடுத்து கொடுத்தாள். மாதவனுக்கு கைகடிகாரம், மனோவிற்கு கைப்பை எடுத்து கொடுத்தாள். வள்ளி, சிவகாமி, வேணி, மல்லிகா, கோகிலா பாட்டி, விசாலாட்சி பாட்டி என அனைவருக்கும் புடவை எடுத்து கொடுத்தாள். அவளுக்கென்று சில உடைகளையும் எடுத்திருந்தாள். முதல் மாத சம்பளத்தில் 200 ரூபாய்கள் மட்டுமே மீதம் இருக்க இன்பாவின் முன் சென்றவள் அவளின் சம்பளத்தை காணோம் என்று கூற இன்பா வாய்விட்டு சிரித்திருந்தான். பட்டி காட்டான் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி சம்பளம் வந்ததும் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து இப்படி போண்டியாகி நிற்கிறியே என் பொண்டாட்டி, இந்தா உன் செலவுக்கு வச்சுக்கோ, அப்படியே எங்க அப்பாவுக்கும் எதையாவது வாங்கி கொடு, என் மருமக எனக்கு எதுவும் வாங்கி தரலையான்னு பாவமா கேட்டிருக்காரு. இன்பா சொல்ல அலைபேசியில் அவன் போட்ட சம்பளத்தை பார்த்து கண்விரிந்திருந்தாள். என்னம்மாமா 80,000 போட்டிருக்க? ஏண்டி பத்தாதா? இத்தனை காசை வச்சு நான் என்ன செய்வேன்? செலவு பண்ணு. மாமா, உங்க சம்பளம் எவ்வளவு? பரவாயில்லையே, கல்யாணமாகி 4 மாசம் முடிஞ்ச அப்புறமாச்சும் கேட்க தோணுச்சே. 2,25,000. அடியாத்தி. அன்பு நெஞ்சை பிடித்து கொண்டு அமர, அடியை என்னாச்சு? எனக்கு பயங்காட்டாத தாயி. இத்தனை சம்பளம் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன வேலை மாமா பார்க்குற? சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். நாங்கள் தான் மென்பொருள் எல்லாம் உருவாக்கம் செய்கிறவங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு படித்து நிறைய அழுத்தம் பார்த்து திட்டு வாங்கி மேலே வந்த வேலை இது. புனேவில் தான் சம்பளம் குறைவு. டெல்லி, பெங்களூரில் இன்னும் கிடைக்கும். நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு என் மேனேஜர், திறமையான உன்னை எப்படி கம்பெனி இழக்க தயாராக இருக்கும், நீ பெங்களூர் போய் வேலையை தொடர்ந்து பாரு, என்ன வேணுமோ சொல்லு, செய்து தரேன்னு சொல்லியிருக்கார்.
ஆனா நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இன்பா சொல்லேன். உனக்கு உன் வேலை அவ்ளோ பிடிக்குமா மாமா? அப்புறம் ஏன் விட நினைக்கிற? என் செல்விக்கு அவ அப்பாவ ரொம்ப பிடிக்கும். அதுக்காக. எனக்காகவா இத்தனை வருஷம் உழைப்ப விட்டு வரப்போற? லவ் யூ மாமா. ரொம்ப தேங்க்ஸ். அன்பு கண் கலங்கி சொல்ல, நானும் லவ் யூ செல்வி. இன்பா சொல்ல, அவனை இதழணைத்து கொண்டாள் இன்பனின் செல்வி. இருவரின் நாட்களும் அழகாய் நகரத் தொடங்கியிருந்தது. இன்பசெழியனின் வேலையும் முடியும் தருவாயில் இருந்தது. நடுவில் 2 நாட்கள் விடுமுறை கிடைக்க அன்பை மனோவின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று விட்டிருந்தான் இன்பா. மாதவன் அன்று மனோவின் இல்லம் வர வள்ளி வேணிக்கு பணிவிடை செய்ய, அன்புக்கு மாதவன் பணிவிடைகள் செய்ய, இன்பாவும் மனோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். நீண்ட நாளுக்கு பின் மீண்டும் நண்பர்கள் இணைந்திருக்க வினோத் திருமண நிச்சயம் பற்றியும் அவனுக்கு பார்த்திருக்கும் பெண்ணான பரிமலர் பற்றியும் பேசிக்கொண்டனர். மனோவின் பொறுப்பில் இன்பா மகிழ்ந்திருந்தான். வேணிக்கு மட்டும் ஏனோ இன்பாவை பிடிக்கவே இல்லை. அதை இன்பாவும் உணர்ந்துதான் இருந்தான். 2 நாட்களில் இன்பா அன்பை மனோ வீட்டில் விட்டு விடைபெற்று கொண்டான். 1 வாரத்திற்கு பின் இல்லம் வந்தவள் இன்பாவை பூனை போல உரசிக்கொண்டே இருந்தாள். என்னடி வேணும் உனக்கு? என்ன வேலை பார்க்க விட. எனக்கு பாப்பா வேணும். என்ன என்ன கேட்ட? இன்பா ஒளி கூடிய முகத்துடன் கேட்க, எனக்கும் பாப்பா வேணும் மாமா. நமக்கு கல்யாணமாகி 6 மாசமாக போகுது. இன்னும் ஏன் என் வயிற்றுல பாப்பா வரல? உனக்கு எதுவும் பிரச்சனையா? எப்ப பக்கத்துல வந்தாலும் தூங்கி வழிய வேண்டியது. இதுல எனக்கு பிரச்சனையான்னு கேட்குற சோம்பேறி. சரி, இனி நான் தூங்கி வழிய மாட்டேன். எனக்கு பாப்பா வேணும். போடி போய் தூங்கு. மனுஷனை கடுப்பேத்திட்டு இருக்காத. நானா கூப்பிட்டு கூட வரமாட்டேங்கிற. உனக்கு ஏதோ பிரச்சனை தான். அன்பு சந்தேகமாக சொல்லிவிட்டு பார்க்க இன்பா வாய்விட்டு சிரித்திருந்தான். எந்த திட்டமும் போடவில்லை. இயல்பாய் இணைந்து இன்பமாய் இசைந்திருந்தனர் இருவரும். அவர்களின் காதலுக்கு ஆதாரமாய் அவளின் மணிவயிற்றில் பூத்திருந்தது இன்பசெழியனின் இன்னொரு உயிர். அன்பின் அப்பா அத்தியாயம் 24. எப்போதும் தன்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அன்பிற்கு இன்று ஏனோ நிறைய சோர்வு. கட்டிலிலிருந்து எழவே முடியாது படுத்திருந்தவளை கண்டு இன்பா புருவம் சுருக்க, என்னமாச்சு? ஏன் எழுந்துக்காம படுத்திருக்க? தூக்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் படுக்கவா? சரி, நீ தூங்கு. நான் இன்னைக்கு சமையல் செய்கிறேன். இன்பா கூற அன்பு படுத்திருந்தாள். இன்பா எளிமையான உணவை சமைத்திருந்தான். பருப்பு, ரசம், முட்டை பொரியல் என சமைத்து அவனுக்கும் அவளுக்கும் கட்டியிருந்தான். காலை உணவாக இட்லி செய்துவிட்டு அறைக்குள் இன்பா எட்டி பார்க்க அன்பு குளித்து உடைமாற்றிக் கொண்டிருந்தாள். செல்வி, இப்ப எப்படி இருக்க? சோர்வா இருக்கு. ஆனாலும் நான் ஓகே. அப்ப லீவ் போட்டு தூங்குமா. நான் சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன். சும்மா சும்மா லீவ் போட முடியுமா? ஐ லவ் மை ஜாப். ஸோ வேலைக்கு போறோம், பிடிச்சதை செய்கிறோம். அன்பு புன்னகை முகமாக சொல்லவும் இன்பாவும் சரி என கிளம்பியிருந்தான். அன்று வேலைக்கு சென்று வந்தவள் மீண்டும் சோர்ந்து படுத்திருந்தாள். மாதவன் அழைக்கவும் எடுத்தவள் அப்பனை கண்டதும் கண்கலங்கி இருந்தாள். என்னாச்சு பாப்பா? ஏமா அழற? மாதவன் பதற, எனக்கு என்னவோ போல இருக்குப்பா. உன்னை பார்க்கணும் எனக்கு. அப்பா தொழில் விஷயமா வெளியே வந்திருக்கேன் பாப்பா. 2 நாள்ல அப்பாவே ஊருக்கு வரேன் கண்ணு. சரிப்பா, எனக்கு அம்மாவை ரொம்ப தேடுது. என்னை வந்து கூப்பிட்டு போறியா? வரேன் கண்ணு. மாப்பிள்ளைக்கு லீவ் இருந்தா நீங்களும் கூட கிளம்பி வாங்களேன். வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு இதுக்கு தான் சொன்னேன். நானும் போகலப்பா. இனி இந்த மாசத்தோட நிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான். அன்பு கூற, சரிடா, அப்பா வரேன். பாப்பாவை வந்து கூப்பிட்டு போறேன். அழக்கூடாது.
எதுவும் சாப்பிட்டியா நீ? எழுந்து போய் பால் குடி கண்ணு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போய் குடிக்கிறேன். சரி, தூங்கு. அப்பா அப்புறம் கூப்பிட்டு பேசுறேன். மாதவன் சொல்லிவிட்டு வைத்தவர் நேராய் இன்பாவை அழைத்திருந்தார். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் இன்பா. அன்புக்கு தான் உடம்புக்கு முடியல போல. கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி போய் பாப்பாவை பாரேன். பார்க்கிறேன் மாமா, கிளம்புற நேரம்தான். சரிப்பா, பிள்ளை அழுதது மனசு கேட்கல, அதான் கூப்பிட்டேன், வைக்கிறேன். மாதவன் சொல்லிவிட்டு வைக்கவும் இன்பா அலுவலகத்திலிருந்து கிளம்பியிருந்தான். இல்லம் வந்தவன் அன்பை தேட அவளோ படுக்கையறையில் சாய்ந்து அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். என்னாச்சு செல்வி? எதுக்கு அழுதியா? என்ன பண்ணுது? எழுந்துரு, வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். பசிக்குது மாமா, ஏதாவது செய்து கொடுவேன், அப்புறம் போலாம். என்னடா பண்ணுது உனக்கு? சோர்வா இருக்கு, வேலைக்கு போக பிடிக்கல, லேப் உள்ள நிக்கவே முடியல, வேலையை விட்டுறவா? அன்பு கேட்க, விட்டுருமா, நீயா விரும்பின போன, பிடிக்கலையா போகாத, அவ்வளோதான். சரி மாமா, பசிக்குது எனக்கு, ஏதாவது செய்து கொடு. அன்பு கேட்கும்போதே குரல் உடைய, எதுக்கு அழுக, சும்மா படு, வரேன். இன்பா சொல்லிவிட்டு சமையலறை சென்றவன் அவளுக்கு சூடாய் நூடுல்ஸ் சூப் செய்து கொடுத்திருந்தான். வயிறு நிறையவும் அன்பு உறங்கியிருக்க அவளின் கழுத்தை தொட்டு பார்த்தான். காய்ச்சலுக்கான அறிகுறியும் இல்லை. மீதம் இருந்த சூப்பை குடித்தவன் சூடாய் சேமியா கிச்சடி செய்திருந்தான். உடன் தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்டினி செய்தவன் அன்பை எழுப்ப படுக்கைக்கு உணவை கொண்டு வர சொன்னாள். இன்பா கொடுக்கவும் கொஞ்சமாய் உண்டவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். என் செல்வி சரியில்லையே, ஹாஸ்பிட்டல் போலாம், எழுந்த துணி மாத்து தங்கும். எனக்கு எங்கேயும் போக வேண்டாம் அம்மா, தூங்கலாம், தூங்கி எழுந்தா சரியாகிடும். அன்பு சொல்ல இன்பா சிறு யோசனைக்கு பின் சரியென கூறி அவளை உறங்க சொல்லியிருந்தான். அடுத்த நாள் காலையில் தாமதமாக எழுந்தாலும் அவளே சமையலை முடித்திருக்க இன்பா அன்பை வேலையில் விட்டு சென்றிருந்தான். அன்பு வேலையை விடுகிறேன் என கூற 1 மாதம் வரை இருந்துவிட்டுத்தான் போக முடியும் என்பதை அவர்கள் கூற, அன்போ இன்பாவிற்கு இடமாற்றம் வந்திருக்கிறது எனவும் 1 வாரத்தில் கிளம்ப வேண்டும் என்றும் கூற, அவர்களும் சரியென அன்பை வேலையை விட்டு நீக்கியிருந்தனர். அவளுக்கு பாதி சம்பளம் மட்டுமே அவர்கள் கொடுக்க, அதை எந்த கேள்வியும் இல்லாது வாங்கிக் கொண்டு இல்லம் வந்தவள் சோபாவில் சுருண்டு படுத்திருந்தாள். இரவு இன்பா வர தாமதமாக அன்போ இரவு உணவை வெளியே ஆர்டர் கொடுத்திருந்தாள். உணவு வந்து அன்பு உண்ட பின்னும் இன்பா வீடு வந்து சேரவில்லை. அது அன்பை கோபம் கொள்ள செய்ய இன்பாவை அழைத்திருந்தாள். செல்விமா, சாரிடா, சாப்பிட்டு படு, வந்துடுவேன், நிறைய வேலை, ஃபோன் பேசக்கூட நேரம் இல்லை, கதவை லாக் பண்ணிட்டு தூங்கு, சாரிம்மா. இன்பா சொல்லிவிட்டு வைக்க அன்பு கலங்கி போய் படுத்துக்கொள்ள அலைபேசி எடுத்து மாதவனை அழைக்க அவரின் எண் பிஸி என்று வந்தது. அவரும் தொழில் விஷயமாக வெளியில் இருந்ததால் அவராலும் உடனே அழைக்க முடியவில்லை. அன்பு அழுகையோடு உறங்கியிருக்க 11 மணிக்குத்தான் இன்பா இல்லம் வந்தான். வந்தவன் குளித்து உடை மாற்றி அன்பு வாங்கி வைத்த உணவை உண்டவன் மீண்டும் வேலையை பார்க்க தொடங்கியிருந்தான். 2 மணிக்கு படுத்தவன் மூளையில் கனவில் கூட ப்ராஜெக்ட் பற்றிய சிந்தனைதான். காலை அறக்க பறக்க கிளம்பிக் கொண்டு இருந்தவன் முன் அன்பு வந்து நிற்க, என்னம்மா? ஊருக்கு போகணும் மாமா, 2 நாள் லீவ் போடு. டேய், ப்ராஜெக்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்துருச்சு, 10 நாள்ல முடிஞ்சிரும், அப்புறம் போகலாம். இல்ல, எனக்கு இப்பவே ஊருக்கு போகணும், டிக்கெட் போடுங்க, நான் தனியா போறேன். என்ன, தனியாவா? ஒன்றும் வேண்டாம், 10 நாள்ல என்ன ஆக போகுது, போலாம். எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும், அவரை தேடுது எனக்கு. வீடியோ காலில் பேசு செல்வி, இதெல்லாம் புனே வரத்துக்கு முன்னாடி தெரியாதா உனக்கு? எனக்கு ப்ராஜெக்ட் வேலையே தலைக்கு மேல சுமையா இருக்கு, நீயும் இம்சை பண்ணாத. எனக்கு எங்க அப்பாவை பார்த்தே ஆகணும் மாமா, என்ன போக விடு.
நான் பத்திரமா போயிடுவேன். டிக்கெட் போட்டுத்தா போதும். சொன்ன பேச்சை கேளுடி, வாதம் பண்ணாத. இன்பா பொறுமை இழந்து குரலை உயர்த்தியிருக்க, அப்பாவை தேடுது மாமா, ப்ளீஸ். அப்பா அப்பா அப்பா, ஊர்ல யாருக்கும் இல்லாத அப்பா இல்ல. எப்ப பாரு அப்பா புராணம். அப்படி உங்க அப்பன் தான் முக்கியம்னா உங்க அப்பன் கூடவே குடும்பம் நடத்தி இருக்க வேண்டியது தானே. இன்பா கோபத்தில் கத்தியிருக்க, அன்பு வாய்மூடி அழுதிருந்தாள். ஆனா உனா இது வேற அழுக. மனுஷனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு. சாப்பிட்டு பொறுமையா அழு, வரேன். சொன்னவன் கிளம்பி சென்றிருந்தான். மாலை இன்பா இல்லம் வர அழைப்பு மணி கொடுத்தும் அன்பு கதவை திறக்கவில்லை. இவனே அவனிடம் உள்ள சாவியை கொண்டு வீட்டின் உள்ளே வர வெளிச்சம் இல்லை. விளக்கை போடவும் ஹாலில் அன்பின் படம் உடைந்து நொறுங்கி இருந்தது. செல்வி, என்னடை பண்ணி வச்சிருக்க? கேட்டுக்கொண்டே இன்பா படுக்கை அறைக்கு செல்ல அங்கும் விளக்கு இல்லை. இன்பா விளக்கை போட அங்கும் அன்பு இல்லை. சட்டென சமையலறை நுழைந்து விளக்கை ஒளிர விட அங்கும் அவள் இல்லை. இருக்கும் ஒரே அறை இன்னொரு படுக்கை அறைதான். அங்கும் போய் பார்க்க அவள் இல்லை. வேக வேகமாய் அவளுக்கு அழைக்க ரிங் சென்றது. ஆனால் அவள் எடுக்கவில்லை. மெல்ல மெல்ல இன்பாவிற்குள் பயம் படரத் தொடங்கியிருந்தது. மீண்டும் மீண்டும் அவளுக்கு முயற்சிக்க அவளோ எடுக்கவே இல்லை. பின் அருகில் அவன் செல்லும் பலசரக்கு கடைக்கு அழைத்து கேட்க அங்கும் அன்பு இல்லை. இன்பா பதறத் தொடங்கியிருந்தான். அவளின் உலகம் என்பது புனேவில் சிறியது. சில நிமிடம் யோசித்துவிட்டு மீண்டும் அன்பை அழைக்க இப்போது அழைப்பு ஏற்கப்பட்டது. இன்பா, அத்த, அன்பு எங்க? என்னாச்சு கண்ணு? பைத்தியக்காரி மாதிரி வந்து இறங்கினா. வந்ததும் பசிக்குதுன்னு சொன்னா. சோறு கொடுத்தேன், சாப்பிட்டு தூங்கிட்டா. இப்போ உன் ஃபோன் அடிச்சும் எழுந்து பதில் சொல்லாம அப்படியே படுத்திருக்கா. வள்ளி வேதனையாக சொல்ல, கோபத்துல திட்டிட்டேன் அத்த, அதான் கோச்சுக்கிட்டா போல. கோவம் போகவும் பேசுவா. நீங்க பயப்படாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. மாமா கிட்டேயும் சொல்லுங்க, அவர் பதறி போயிருப்பார். அவர் இங்கே இல்லையே, கோயம்புத்தூர் போயிருக்காரு. வந்தா அப்பங்கிட்ட அத்தனையும் சொல்லி சமாதானம் ஆகிடுவா. ஆமா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே ஊருக்கு வந்தா? வள்ளி சந்தேகமாக கேட்க, ஆமா அத்த, சொல்லிட்டு தான் வந்தா. அவ 2-3 நாளாவே சரியில்லை, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். இன்பா சொல்லவும் சரியென வள்ளி கூறிவிட்டு அழைப்பை முடித்திருந்தார். இன்பா சோபாவில் அமர்ந்து பெருமூச்சு விட்டிருந்தான். அன்பு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிச் செல்வாள் என்று ஒரு நாளும் எண்ணவில்லை. அவள் அவளின் வீட்டில் பத்திரமாக இருக்கிறாள் என்னும் செய்தி அவனை இயல்பாக்க சிறிது நேரம் கழித்து மீண்டும் அழைக்கலாம் என எண்ணி அவனின் வேலைகளை பார்க்க தொடங்கியிருந்தான். இரவு 9 மணிக்கு மனோவிடமிருந்து அழைப்பு வந்தது. இன்பா எடுக்கவும் மனோகரன் என்ன நடந்தது என்று விசாரிக்க, ஒன்றும் இல்லை, கோவத்துல 2 வார்த்தை பேசிட்டேன், அதுக்கு தான் கோவம் அவளுக்கு. இன்பா இலகுவாக சொல்ல, உனக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க எனக்கு எப்பவும் முழு சம்மதம் இருந்ததே இல்லை. ஏன் தெரியுமா? உன் கோவம் பார்த்து பயம். கோவத்துல எதையும் செய்து எதிரில் உள்ளவங்கள நீ நொறுக்கி எரியறத பார்த்து பயம். அந்த பயம் சரிதான், என் உறுத்தல் சரிதான்னு செய்து காட்டியிருக்க இன்பா நீ. என்னடா பேசுற? அப்படியெல்லாம் அன்பை பேசுவேனானா? அப்புறம் ஏன் அவ உன்னோட இனி ஒரு நிமிஷமும் வாழ முடியாதுன்னு அழறா? என் தங்கச்சிக்கு இப்படி அழ தெரியும்னு எனக்கே தெரியாது. அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கர சண்டை. ஒரே நாள்ல என் வீடு கலை இழந்து நிக்குது. எல்லாம் உன்னால. நான் என்ன செய்யணும் இன்பா இப்ப? மனோ கேட்க, டேய் என்ன பேசுற? நான் அன்பு கிட்ட பேசுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பேசினா எல்லாம் சமாதானம் ஆகிடும். இன்பா சொன்னவன் மனோவின் அழைப்பை முடித்து அன்பை அழைத்திருந்தான். அன்பு அழைப்பை எடுத்தவள், என் அண்ணன் சொன்னது உண்மைதான். இனி ஒரு நொடி கூட உன்னோட வாழ தயாரா இல்லைனா தயவு செய்து எனக்கு விவாகரத்து கொடு, இல்ல நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். என்னை பார்க்கவோ இல்ல பேசவோ நீ முயற்சி செய்தா தற்கொலை பண்ணிப்பேன்.
அன்பு சொல்லிவிட்டு அழைப்பை முடிக்க இன்பா அப்படியே அமர்ந்திருந்தான். அன்பின் அப்பா அத்தியாயம் 23 மற்றும் 24 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.